குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி விசஸ் சிஎஸ்கேங்கிற மேட்ச்சை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச் எல்லாமே ஜாக்பாட் பண்ணியிருப்பீங்க, நல்லா பணம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் யாரெல்லாம் பண்ணீங்களோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அடுத்தவங்களுக்கும் அது மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ நீங்கள் எதை சரியாக பண்ணீங்க, நம்ம அதுலேருந்து எதை எடுத்து எந்த பாயிண்ட் எடுத்து நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணீங்கிறதையும் போடுங்க. மித்தவங்க கமெண்ட்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜிடி விசஸ் சிஎஸ்கே. ஓகே, ஸோ இந்த மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. எகெயின் எல்லா மேட்சும் ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராபபிள் 11 பார்த்துடலாம். ப்ராபபிள் 11 ஜிடியை பொறுத்த வரைக்கும் சிமன் கில், ஷாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், சர்ஃபேன் ரோதர்ஃபோர்ட், ஷாருக் கான், ராகுல் தெவாத்தியா, ரஷித் கான், ககிசோ ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், ஷாய் கிஷோர். இப்போ இதே வந்து சிஎஸ்கே சைடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்எஸ் தோனி, ஆயுஷ் மாத்ரே, டெவன் கான்வே, உர்வில் பட்டேல், ரவிச்சந்திரன் அஸ்வின், டிவால் பிரேவிஸ், சிவம் தூபே, ரவிச்சந்திரன் அஸ்வின், அன்ஷுல் கமோஜ், நூர் அகமத், கலீல் அகமத், மதிசா பத்திரனா. ஸோ இதுதான் ரெண்டு டீமோட ப்ராபபிள் 12 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபுல் டே யாருக்கெல்லாம் பிளேயருக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சுமன் கில், ஷாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், செஃபன் ரோதர்ஃபோர்ட், ஷாருக் கான், ராகுல் தெவாட்டியா. டாப் ஆர்டர் பக்காவாக செட் ஆயிடுச்சு. இது எல்லாருக்குமே நல்லா இருக்குது. 1 2 3 4 5 6 6 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சொல்லியிருக்கேன். ஸோ ரஷித் கான், ஷாய் கிஷோர் சேர்த்தா 8 பேர் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ டாப் ஆர்டர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் ராகுல் தெவாட்டியா நல்லா இருக்குது, இருந்தாலும் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு டாப் பேட்ஸ்மேன் அடிச்சிட்டாங்கன்னா இவங்க எடுக்க தேவை இருக்காது இல்லையா? அதனால் நீங்கள் அந்த பேட்டிங் ஆர்டர் நம்ம சொல்கிற 1 2 3 வச்சு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போகிறது சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், ஷெஃபன் ரதர்ஃபோர்ட் 5, ரஷித் கான் 6, ஷாய் கிஷோர் 7. இதுதான் என்னோட டீம். நீங்கள் எப்படி எடுத்தாலும் நீங்கள் உட்காரும் ஜிடி சைடும் சரி, இந்த சைடும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ சிஎஸ்கே சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே ஒரு 25 ரன் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால் தோனிக்கு நல்லா இருக்குது, பட் நம்ம எடுக்க தேவையில்ல, லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ நம்ம ஆயுஷ் மாத்ரே எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்துங்க, ஒரு 25 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது, பட் நான் எடுக்கல. டெவன் கான்வே, உர்வில் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, டிவால் பிரேவிஸ், அன்ஷுல் கமோஜ், கலீல் அகமத், மதிசா பத்திரனா. 7 பேர் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 7 பேரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல் டே யாரை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பிளேயரை பார்த்துருவோம். ஸோ இது ஒரு கிளைண்ட்டு கேட்ட ஒரு விஷயம், அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபுல் டே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜிடியில் நீங்கள் ஷாருக் கான், ராகுல் தெவாட்டியா. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஹாஃபில் ராகுல் தெவாட்டியா விடுங்கன்னு சொன்னதோட காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிளேயருக்கு எல்லாரும் நல்லா விளையாண்டு அவருக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்காத, ஒரு பெருசாக பவுலிங் போடுறது இல்லைங்கிற கிராண்ட் லீக்காக நான் சொன்ன ஒரு விஷயம் தான். இங்கே என்ன சார் திருப்பி ஃபுல் டேல ராகுல் தெவாட்டியா சொல்கிறீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். அப்போ ஃபுல் டேல ஷாருக் கான், ராகுல் தெவாட்டியாவை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபுல் டேல இங்கே பார்த்தோம் அப்படின்னா நூர் அகமது ஃபுல் டே வர மாதிரி இருக்குது சிஎஸ்கேக்கு. ஸோ அங்கே 2 பேர், இங்கே ஒருத்தர், மொத்தம் 3 பேர் சொல்லியிருக்கோம். இவங்க 3 பேர் ஃபுல் டே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் யாருக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிமன் கில், ஷாய் சுதர்சன், ககிசோ ரபாடா, ஷாய் கிஷோர், இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஸோ சிஎஸ்கேல பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ் தோனி, உர்வில் பட்டேல், டிவால் பிரேவிஸ், அன்ஷுல் கமோஜ், இவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஷெஃபன் ரோதர்ஃபோர்ட், ஷாருக் கான், ராகுல் தெவாட்டியா, ஷாய் கிஷோர், இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு ஜிடியில். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டெவன் கான்வே, உர்வில் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, மதிசா பத்திரனா. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாயிருக்கு.
பத்திரனாக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஐடியா பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஜிடிஏ பார்த்த தேர்ட் ஆஃப் பார்த்தோம்னா சிமன் கில், ஜார்ஜ் பட்லர், ஷாருக் கான், அகெயின் தவாட்டியா, இவங்கெல்லாம் நீங்கள் எடுத்துங்க. ரஷீத் கானை கூட நீங்கள் ஃபுல் லிஸ்ட்லையும் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ தேர்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஜிடி சொல்லியாச்சு. சிஎஸ்கேல தேர்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ் தோனி, ஆயுஷ் மாத்ரே, கலீல் அகமது, மதிசா பத்திரனா, இவங்களுக்கெல்லாம் தேர்ட் ஆஃப் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேட்ச் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேட்ச்சு ரொம்ப டஃப்பாக போகும். எகைன் நேற்று மாதிரி தான் ட்ரேட் ஆகும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லைட் எட்ஜ் வந்து ஜிடிக்கு இருந்தாலும் கூட, தேர் சச் அ குட் பிளேயர்னா கூட கடைசி வரைக்கும் மேட்ச்சில் போத் சைடில் டவுன் இருக்கும், அப்போ இருக்கும், டவுன் இருக்கும், அப்போ இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸில் மேட்ச் இருக்குது. ரெண்டு சைடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து இந்த மேட்ச்சில் ட்ரேட் அவுட் பண்ணுறது தான், ரிசல்ட்டை பற்றி யோசிக்க வேண்டாம் இந்த மேட்ச் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பட் இருந்தாலும் ரிசல்ட்டை லவ் பண்ணுற பர்சனுக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது. வெல், சிஎஸ்கே இந்த வருஷம் எதுவுமே நல்லா பண்ணல, பட் ப்ரியார் ஆஸ்ட்ராலஜிக்கெலாம் பார்க்கும்போது வருது, நான் வரதான் சொல்ல முடியும். ஸோ அதனால் சிஎஸ்கே தான் வருது. ஜெயிச்சா எனக்கும் சந்தோஷம். ஸோ சிஎஸ்கே தான் வருது. ஓகே, இப்போ நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை வச்சா நல்லா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து போத் சைடில் ஸ்ட்ராங் பேட்டிங் இருக்கிறதுனால நான் டெவன் கான்வே, உர்வில் பட்டேலுக்கு, டெவன் கான்வே, நூர் அகமது, இவங்க ரெண்டு பேர்த்தும் சிஎஸ்கே சைடில் நான் போகிறேன். சிஎஸ்கே தான் வின்னிங் டீம்னால அந்த சைடு தான் நான் எடுக்க போகிறேன். இல்லை நான் வந்து கொஞ்சம் ஜிடியில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஷாய் சுதர்சன், நீங்கள் தாராளமாக சாய் சுதர்சன் ட்ரை பண்ணலாம், சாய் கிஷோரை ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் 4 சொல்லியிருப்பேன், எனக்கு தான் சரியாக தெரியலங்கிறதுனால 4. ஜிடியில் 2, அதாவது வந்து சாய் சுதர்சன், சாய் கிஷோர். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டெவன் கான்வே, நூர் அகமது போகிறோம் நம்ம இன்னைக்கு கேப்டன் ஆப்ஷன்ஸ்லன்னு சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்ன இருக்கும். 50% ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக தட்டி தூக்கிடலாம். அந்த மாதிரி இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். போத் சைடு நல்லா இருக்குது, பேட்டிங்கும் நல்லா இருக்குது, பவுலிங்கும் நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல அஸ்ட்ராலஜி பெருசாக வேலை செய்யாது. ஏன்னா இதுக்குள்ளே ஒரு ரூல் இருக்கும், ஒரு ரூல்குள்ளே 2 ரூல் இருக்கும். அதில் எவனா ஒருத்தன் ஃப்ளாப் ஆகிட்டு போவான். ஸோ அதெல்லாம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ரெடி ஆகலை. அதுக்குள்ள இன்னும் 2 இயர்ஸ் ரிசர்ச் ஆகும். பட் இன்றைக்கி ஓவராலாக சாஃப்ட்வேர் படியும் எட்ஜ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, பிகாஸ் ஆஃப் தேர் பவுலர்ஸ். கலீல் அகமதும் மதிசா பத்திரனாவுக்கும் இருக்கிறதுனால. ஸோ லெட்ஸ் கோ வித் சிஎஸ்கே டுடே. ஸோ எப்படி நடக்குது, இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஹோப் நான் எல்லாமே கிட்டத்தட்ட கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். சார், ஃபஸ்ட்டு லாஸ்ட் செட் பண்ணணுமா, அடுத்து புக் செட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஐம் ரியலி சாரி, ஏன்னா நீங்கள் ட்ரேடிங் வீடியோ போட சொல்லுவீங்க. இந்த ஐபிஎல் பிஸியில் பண்ண முடியல, சாஃப்ட்வேர் ஒர்க்னால பண்ண முடியல. பட் நான் அதை சரி பண்ணுறேன். ஓகே, ஸோ எப்போயுமே நம்ம என்ன செய்வோம் அந்த ட்ரேடிங்கில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாஸ்ட் கட் தான் பண்ணுவோம். லாஸ்ட் கட் பண்ணாமல் நீங்கள் புக் செட் பண்ணலாம், டைரெக்டாகவும் பண்ணலாம். அப்படின்னாலும் அது லாஸ்ட் கட் ஆகி தான் புக் செட் ஆக போகுது, எல்லாம் ஒன்று தான். ஸோ புக் செட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து பண்ணுறீங்க. லாஸ்ட் கட் பண்ணி லாஸ்ட் கட் மட்டும் பண்ணுறீங்க, புக் செட் பண்ணல. ஸோ இப்போ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, லாஸ்ட் கட்டுன்னு என்ன அப்படின்னா உங்களோட லாஸை மட்டும் கட் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா சிஎஸ்கே மேலே வச்சுருக்கீங்க, 1000 ரூபா வந்து ஜிடி மேலே வச்சுருக்கீங்க, சாரி சிஎஸ்கேவை பேக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜிடி மேலே 1000 ரூபா லாஸ் காமிக்கும், சிஎஸ்கே மேலே ஒரு 2000 ரூபா ப்ராஃபிட் காமிக்குதுன்னு வச்சுக்கோம். இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் பார்த்துக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இங்கே வந்து நீங்கள் இப்போ 1000 ரூபா லாஸ் வச்சுருக்கீங்க ஜிடி மேலே, 2000 ரூபா எங்கிட்ட ப்ராஃபிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ சிஎஸ்கேவோட ரேட் வந்து 1 ரூபா போயிடுச்சு, அதாவது வந்து 2 ருபீஸ்க்கு போயிடுச்சு. 3 ஆட்ஸ் இருந்தால் தான் நான் சொல்கிற மாதிரி வரும். ஸோ அப்போது நீங்கள் திருப்பி 1.5க்கு போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த லாஸை மட்டும் ஜிடி மேலே கட் பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டு க்ரீன் எல்லாம் நீங்கள் இது மேலே வச்சுக்கலாம், சிஎஸ்கே மேலே வச்சுக்கலாம். ஸோ சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். சிஎஸ்கே மேலே வச்சு இருக்க போனால் இப்போ என்ன காமிக்கணும்னா, நீங்கள் 1.5ல் லாஸ் கட் பண்ணும்போது நீங்கள் சிஎஸ்கேவை லே பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு 50% இங்கே குறையும். அப்படின்னு என்ன அர்த்தம், ஜிடி மேலே 0 ஆகிடும், சிஎஸ்கே மேலே உங்களுக்கு 1.5 ப்ராஃபிட் வரும். ஸோ 1.5 லிமிட்ஸ் ப்ராஃபிட் வரும்.
ஸோ இப்போ என்ன செஞ்சுருக்கோம் இங்கே அப்படின்னா லாஸை மட்டும் கட் பண்ணியிருக்கோம். அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது லாஸை மட்டும் கட் பண்ணுறது. இப்போ இதே நீங்கள் வந்து புக் செட் பண்ணணும் அப்படின்னா நிறைய சைட்ஸில் கேஷ் அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு சைட் தெரியலன்னு எனக்கு கேளுங்க, நான் கூட உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லாத்துலேயுமே ப்ரிட்டி மச் கேஷ் அவுட் ஆப்ஷன் கொண்டு வந்துட்டான். இப்போ நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற சைட்ஸ்லலாம் இருக்குது, கேஷ் அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, போடுங்க. உங்களுக்கு ஃபேவராக மேட்ச் போகும்போது கேஷ் அவுட்னு கிளிக் பண்ண அங்கே காமிக்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா அதே போத் சைடில் புக் செட் பண்ணி போத் சைடு யார் ஜெயிச்சாலும் பணம் வந்துடும். நம்ம இந்த இதில் அல்டிமேட்டாக எய்ம் பண்ணுறது இந்த ட்ரேடு தான். ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், தேங்க்யூ ஸோ மச். எகெயின் ஒரு கடைசியில் ஆஃப் த டாபிக் போயிட்டாலும் நம்ம முக்கியமான டாபிக் அது, அதை பேசி தான் ஆகணும். நல்லா பேசுகிறோம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் யுவர் பர்த்டே விஷஸ். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, எனக்கு இதுதான் ரெண்டாவது பொண்டாட்டி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்னதான் கல்யாணம் இருந்தாலும் கூட மேட்சஸ்ஸு என்னதான் இருந்தாலும் கூட எனக்கு மேட்சஸ்ஸு ப்ரெடிக்ஷன்ஸு இதெல்லாம் தான் எனக்கு லைஃபு. ஸோ